அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். நாம் போன பாடத்தில் ஹாதா என்ற தலைப்பில் சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், அரபில் முதலாவது நம்மளோட துருசுல் லுகா என்ற கிதாபில் முதலாவது பாடம் ஹாதா. முதலாவது பாடம் ஹாதா. நான் போன பாடத்தில் பார்த்தோம், இது ஒரு மீட்டல். சில ஆக்கள் புதிதாக இணைஞ்சு கொண்டதால் அவருக்கு ஒரு மீட்டலாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி ஒரு 5 நிமிஷம் இந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் விளங்கப்படுத்தினதுக்கு பிறகு அடுத்த 2வது பாடத்துக்கு புதிய பாடத்துக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். ஹாதான்னு சொன்ன அரபில் இது அல்லது இவர்னு சொல்லுவோம். ஹாதா என்றால் இது அல்லது இவர், அல்லது இவர், இது அல்லது இவர். இப்போ ஹாதா என்றால் நம்ம பொதுவாக அரபில் இதுக்கு பயன்படுத்துவோம் அல்லது இவருக்கு பயன்படுத்துவோம். இப்போ இந்த ஹாதான்னு சொல் உயர்திணை சொற்களுக்கு கூட வரக்கூட இது என்ற பொருளும், உயர்திணை சொற்களுக்கு கூட வரக்குள்ள ஹாதாங்கிறது இவர் என்றும், அகரிணை சொற்களுக்கு கூட வரக்குள்ள இது என்ற பொருளும் நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். உதாரணமாக முதலாவது புத்தகத்தில் நம்ம உதாரணம் போட்டிருக்காங்க. ஹாதா பைத்துன். பாருங்க, ஹாதா பைத்துன், ஹாதா பைத்துன், ஹாதா பைத்துன். இவற்று பைத்துன் என்றால் வீடு, ஹாதா என்றால் இது, இது ஒரு வீடு. பைத்துன் என்றால் ஒரு வீடு, ஹாதா என்றால் இது, இது ஒரு வீடு. 2வது உதாரணம் போட்டிருக்காங்க. ஹாதா மஸ்ஜிதுன், ஹாதா மஸ்ஜிதுன், ஹாதா மஸ்ஜிதுன். மஸ்ஜிதுன் சொன்னால் ஒரு பள்ளிவாயல், ஹாதான்னா இது, இது ஒரு பள்ளிவாயல், இது ஒரு பள்ளிவாயல். 3வது உதாரணம் பாருங்க. ஹாதா பாபுன். போன பாடத்தில் நம்ம எல்லாமே என்ன செஞ்சோம், படித்தோம். ஹாதா பாபுன். பாபுன் என்றால் ஒரு கதவு. ஹாதா பாபுன் என்றால் இது ஒரு கதவு, இது ஒரு கதவு. அடுத்த உதாரணம் பாருங்க. அடுத்த உதாரணம் ஹாதா கிதாபுல் இது, ஹாதா கிதாபுன், ஹாதா கிதாபுன், ஹாதா கிதாபுன், ஹாதா கிதாபுன். ஹாதா கிதாபுன் என்றால் இது ஒரு புத்தகம். கிதாபுன் என்றால் ஒரு புத்தகம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம படிக்கிற இது ஒரு புத்தகம், இது ஒரு புத்தகம். நம்ம எப்படி சொல்லுவோம், ஹாதா கிதாபுன், இது ஒரு புத்தகம். அதே போல அங்கே ஹாதா அடுத்தது ஹாதா கலமுன், ஹாதா கலமுன், ஹாதா கலமுன், ஹாதா கலமுன். இது ஒரு பேனை. என்ன பேனை? இந்த பேனையை நம்ம அரபுல பொதுவாக மாக்கருக்கும் பேனிடம் பாவிப்போம். ஹாதா கலமுன், இது ஒரு பேனை, இது ஒரு பேனை. ஹாதா அடுத்தது ஹாதா மிஃப்தாஹுன், ஹாதா மிஃப்தாஹுன், மிஃப்தாஹுன், ஹாதா மிஃப்தாஹுன் என்றால் ஹாதா என்றால் இது, மிஃப்தாஹுன் என்றால் ஒரு திறப்பு. ஹாதா மிஃப்தாஹுன், இது ஒரு திறப்பு. அதே போல ஹாதா அடுத்தது ஹாதா மக்தபுன், ஹாதா மக்தபுன், மக்தபுன், ஹாதா மக்தபுன். உங்களோட புத்தகத்தில் ஒரு பகுதியில் ஒரு ஓரத்தில் அந்த சொற்களுக்குரிய கருத்துக்களை பொருளை நீங்கள் எழுதி வைக்கலாம். நீங்கள் கொப்பியில் எழுதாட்டியும் பரவாயில்ல, சொல்லிட்டு போகல அதுக்குரிய பொருள்களை நீங்கள் புத்தகத்தில் உங்களோட புத்தகத்தில் எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு லேசி. பிடிஎஃப் வடிவத்தில் வச்சுருந்தா கொப்பியில் கட்டாயமாக எழுதி தான் படிக்கணும். ஏன்னா முழுமையாக ஃபோன்லேயே என்ன செய்யலாது, எழுதி நோட்ஸ் எடுத்து படிக்கிறாரு. அப்போ அடுத்தது பாருங்க, ஹாதா மக்தபுன். மக்தபுன் என்றால் ஒரு மேசை. இப்போ ஏதோ ஒரு மேசை, ஹாதா மக்தபுன், இது ஒரு மேசை. அடுத்தது பாருங்க, ஹாதா சரீருன், ஹாதா சரீருன், ஹாதா சரீருன், ஹாதா சரீருன், இது ஒரு கட்டில். சரீருன் என்ன அரபுல கட்டில். நம்ம கட்டிலுக்கு என்ன செய்வோம், அரபுல சரீருன்னு சொல்லுவோம். ஹாதா சரீருன், இது ஒரு கட்டில். அடுத்த உதாரணத்தை பாருங்க. ஹாதா குருசியுன், ஹாதா குருசியுன், ஹாதா
குர்சியுன். ஹாதா குர்சியுன். ஹாதா குர்சியுன்டா இது ஒரு கதிரை. ஹாதா குர்சியுன்டா இது ஒரு கதிரை. நம்மளுக்கு இதுல இந்த பாடத்துல நிறைய புதிய சொற்கள், அறிமுகம் இல்லாத சொற்கள். இப்போ நீங்கள் இந்த அரபு மொழிக்கு உங்களுக்கு புதுசாக படிக்கணும்னு சொல்ல போகக்கூட எல்லா சொற்களும் உங்களுக்கு புதிய சொற்கள் தான். இந்த சொற்கள் ஆரம்பத்தில் படிக்கிற சொற்களை நாம் பாடமாக்கி கொண்டு போகிறதால இன்ஷா அல்லாஹ் பின்னால் வருகின்ற பாடங்கள் நமக்கு மிக இலகுவானதாக இருக்கும். பொருள் பாடத்தில் வர அதிகமான சொற்களுக்குரிய பொருள் நாம் இலேசான முறையில் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாருங்க, ஹாதாண்டா இது, பைத்துன் என்றால் ஒரு வீடு, இது ஒரு வீடு. ஹாதா என்றால் இது, மஸ்ஜிதுன் என்றால் இது ஒரு பள்ளிவாயல். ஹாதாண்டா இது, பாபுன் என்றால் ஒரு கதவு, இது ஒரு கதவு. ஹாதா என்றால் இது, கிதாபுன் என்றால் புத்தகம், அப்ப இது ஒரு புத்தகம். அங்கே பாருங்க, ஹாதா கலமுன். கலமுன் என்றால் பேனை, கலமுன் என்றால் பேனை, இது ஒரு பேனை. ஹாதா மிஃப்தாஹுன். ஹாதா மிஃப்தாஹுன் என்றால், மிஃப்தாஹுன் என்றால் ஒரு திறப்பு, ஹாதா என்றால் இது, இது ஒரு திறப்பு. ஹாதா மக்தபுன். மக்தபுன் என்றால் மேசைக்கு நாம பயன்படுத்துவோம், காரியாலயத்துக்கு ஆஃபீஸுக்கும் நாம மக்தபுன்னு சொல்ல பயன்படுத்துவோம். மக்தபுண்டா ஒன்று மேசைக்கு பயன்படுத்துவோம், அல்லது ஆஃபீஸுக்கு காரியாலயத்துக்கு நாம மக்தபுன்னு சொல்ல தான் பயன்படுத்துவோம். ஹாதா மக்தபுன். வேற சொற்களும் இருக்குது காரியாலயத்துக்கு, மக்தபுன்னு சொல்லி பாவிக்கலாம். அடுத்தது ஹாதா சரீருன். ஹாதா சரீருன். ஹாதா என்றால் இது, சரீருன் என்றால் ஒரு கட்டில், இது ஒரு கட்டில். ஹாதா என்றால் இது, குருசியுன் என்றால் ஒரு கதிரை, இது ஒரு கதிரை. இப்போ நம்மளுக்கு இப்போ இதில் தந்திக்கிற எல்லா உதாரணங்களும் அகிரணி சொற்களும் கூட வந்து சொற்கள். அப்போ இப்போ எல்லா சொற்களுக்கும் இது 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 என்ற பொருள் தான் இந்த ஹாதாக்கு நம்ம கொடுத்திருக்கோம். பிறகு வர பாடங்களில் உயர்திணை சொற்கள், உதாரணத்துக்கு மாணவன், அதே போல் ஆசிரியர், அதே போல் மனிதன், மாணவி, மாணவர்கள், வைத்தியர்கள், இப்படியான சொற்களை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுதோ இந்த ஹாதா என்ற சொல்லுக்கோ இவர் என்ற பொருள், இவர் என்ற பொருள் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அப்ப ஹாதா என்றால் இது அல்லது இவர், இவருங்கிறது நம்ம பிறகு படிப்போம் அந்த உதாரணங்களை. இப்ப தந்திக்கிற எல்லா உதாரணங்களும் இது என்ற பொருளை தரக்கூடிய அகிரணி சொற்களுக்கு பயன்படுத்தி இந்த ஹாதாக்கு இது என்ற பொருள் நாம் என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்திருக்கோம். ஹாதா பைத்துன், இது ஒரு வீடு. அதே போல நம்ம இந்த பாடத்தை போன பாடத்தை நம்ம படித்தோம். அதே போல் ரெண்டாவது இந்த பாடத்தோட தொடர்பானது நம்ம படித்த மா என்ற பாடத்தை படித்தோம். இதை எழுதாதவர்கள் கொப்பியில் எழுதி கொள்ளுங்க. ரெண்டாவது நம்ம படித்த புத்தகத்திலே இருக்குது. ரெண்டாவதுல படித்தோம் இந்த ஹாதாக்கு கூட மா என்ற ஒரு சொல்ல சேர்க்கிறது. ஹாதாக்கு கூட மா என்ற ஒரு சொல், ஹாதா என்ற சொல்லுக்கு கூட மா என்ற சொல். மா என்றால் அரபில் என்ன என்று பொருள். மா என்றால் அரபில் என்ன என்று பொருள். பாருங்க, இப்ப இந்த ஹாதாக்கு முன்னால நாம ஒரு மாவை சேர்த்தோம்னா என்ன மாறிடும், மா ஹா மா. பாருங்க, மா ஹாதா. நம்ம புதுசா அந்த ஹாதாக்கு கூட மாண்ட ஒரு சொல்ல சேர்த்திருக்கோம், மா மா ஹாதா. மா ஹாதாண்டா, மா ஹாதாண்டால் இது என்ன, மா ஹாதாண்டா இது, இது என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன. மாஹாதா ஒரு பொருளை பார்த்து நாம மாஹாதாண்டா இது என்ன. உதாரணத்துக்கு இந்த கேள்விக்குரிய விட மாஹாதாண்டா ஒரு கேள்வி. மாஹாதா என்றால் கேள்வி. அப்ப இதுக்குரிய விட என்ன, ஹாதா ஹாதா பைத்துன். ஹாதா பைத்துன். ஹாதா பைத்துண்டா இது ஒரு வீடு. மாஹாதா ஹாதா பைத்துன், இது ஒரு வீடு. மாஹாதா இது என்ன, ஹாதா பைத்துன், இது ஒரு வீடு. அதே போல பாருங்க, ரெண்டு கேள்வியை நம்ம இந்த போன பாடத்துல படிச்சோம். ரெண்டு கேள்விக்கு எப்படி கேள்வி கேட்கிற ரெண்டு சொற்களை நாம ரெண்டு எழுத்துக்களை படிச்சோம். முதலாவது மா என்றதை படிச்சோம். மாஹாதாண்டா இது என்ன, அரபில என்னன்னு கேட்கறதுக்கு மாஹாதான் இது. ரெண்டாவது கேள்வி நம்ம எப்படி கேட்கலாம்டா, ரெண்டாவது கேள்வி அலிப் என்று பார்த்தோம். அலிப் என்ற சொல்ல பார்த்தோம். இதுவும் கேள்விக்கு பயன்படுத்தப்படுற ஒரு ஹர்ஃபு, ஒரு எழுத்து. பாருங்க,
அஹாதா 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 பைத்துன் அஹாதா பைத்துன் அஹாதா பைத்துன் அஹாதா பைத்துன்டா இது ஹாதாண்டா இது பைத்துன்டா ஒரு வீடு அலிஃப் வந்துருக்கு முன்னால அப்ப அஹாதா பைத்துன் அஹாதா பைத்துன் இது ஒரு வீடா. இப்ப மேலுக்கு இது பார்த்துட்டு இந்த மாங்கிறது என்னங்கிறது பார்த்தா இது வீடா, இது பள்ளி வாயலா, அல்லது இது ஆஃபீஸா, இது மேசையா, இது கதிரையான்னு இப்போ கேள்வி கேட்கறதுக்கு முன்னால அந்த கேள்வி அடையாளமாக இந்த அலிஃபை நாம என்ன செய்வோம் பயன்படுத்துவோம். அஹாதா பைத்துன் அஹாதா பைத்துன் அஹாதா பைத்துன் இது ஒரு வீடா. அப்ப நஅம் அப்ப நம்ம படிச்ச மாதிரி வீடாக இருந்தா கேட்கறது வீடாக இருந்தா நஅம் 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 என்றால் ஆம். ஹாதா பைத்துன் ஹாதா பைத்துன் ஹாதா பைத்துன் நாம் ஆம் ஓம் ஆம் இது ஒரு வீடு. ஹாதா பைத்துன் இது ஒரு வீடு. அப்ப நம்ம இந்த பாடத்துல மா என்றா என்ன, மாஹாதாண்டா இது என்ன, மாஹாதாண்டா இது என்ன, ஹாதா பைத்துன் இது ஒரு வீடு. மாறி ஒரு ஆள் கேட்கலாம் ஹாதா பைத்துன் இது ஒரு வீடா கேட்டா அது உண்மையிலேயே வீடாக இருந்தால் நஅம் ஆம் அது ஹாதா பைத்துன் அது ஒரு இது ஒரு வீடு. அப்ப அது வீடு இல்லைன்னு சொன்னா வீடு இல்லையான்னு சொன்னா லா இல்லை ஹாதா ஹாதா இது மஸ்ஜிதுன் ஹாதா மஸ்ஜிதுன் ஹாதா மஸ்ஜிதுன் இது வீடு இல்லை இது ஒரு பள்ளிவாயல் இது ஒரு பள்ளிவாயல். இப்போ நம்ம ரெண்டு கேள்வி இந்த பாடத்தை நம்ம முக்கியமாக கேள்வி கேட்கிற எப்படி மாஹாதாண்டா இது என்ன என்னங்கிறதுக்குரிய அடையாளம் மா ஹாதா பைத்துன் இது ஒரு வீடு. இது வீடா அல்லது பள்ளியா அல்லது காரியாலயமா அல்லது பாடசாலையா அல்லது வேற ஒரு ஹோட்டலா இப்போ கேட்கறதுக்கு நாம அஹாதா பைத்துன் அலிஃபை சேர்த்தோம்னா சரி முன்னால அஹாதா பைத்துன் இது ஒரு வீடா. அது வீடாக உண்மையிலே கேட்கறது படுறது வீடாக இருந்தால் நஅம் ஆம் ஹாதா பைத்துன் இது ஒரு வீடு. அது வீடு இல்லை அது ஒரு பள்ளி வாயலாக இருந்தால் லா என்றால் அரபிலே இல்லை ஹாதா மஸ்ஜிதுன் இது ஒரு பள்ளி வாயல் என்ற பாடத்தை நாம என்ன செஞ்சோம் போன பாடத்துல படித்தோம். அதுல பாருங்க இப்போ ரெண்டாவது பாருங்க மாஹாதா இப்போ ஒரு ஷர்ட்டை பார்த்து கேட்காங்க மாஹாதா ஹாதா மாஹாதாண்டா இது என்ன ஹாதா கமீசுன் இது ஒரு ஷர்ட். அஹாதா சரீரும் இப்போ இந்த கதிரையை பார்த்து கேட்காங்க இது கட்டிலா கேட்காங்க இல்ல ஹாதா குருசியும் இது ஒரு கதிரை. அதே போல கேளுக்கு பாருங்க அடுத்தது அஹாதா மிஃப்தாஹுன் ஒரு ஒரு பேனாவை பார்த்து இது திறப்பான்னு கேட்காங்க அப்ப இல்ல அது அது பேனா அப்ப ஹாதா கலமுன் இது ஒரு பேனை. அடுத்தது பாருங்க மாஹாதா இது என்ன ஹாதா நஜ்முன் நஜ்முன் சொன்னா நட்சத்திரம் நஜ்முன் சொன்னா நட்சத்திரம். இப்போ நம்மளுக்கு அந்த பயிற்சி இந்த பாடத்தோட தொடர்பான பயிற்சிகள் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க தந்திருக்காங்க. இந்த பாடத்தை படித்து அதுக்குரிய பயிற்சிகளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செய்து கொள்ளுங்க. ஒரு சிலர்கள் நான் பயிற்சி நான் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன் அதை செஞ்சு அனுப்பியிருந்தாங்க. மாஷா அல்லாஹ் பரவாயில்ல எல்லாரும் சரியாக செஞ்சுருந்தாங்க. அடுத்தது பாருங்க நாலாம் பக்கத்துல இந்த நாலாம் பக்கத்துல பாருங்க நம்ம எது ஏற்கனவே படிச்ச பாடம் கொஞ்சம் ஓம் சொல்லுங்க கேளுங்க. மாஹாதான்னு சொன்னா இது என்னன்னு தானே ஓ ஓ மாஹாதா பைத்துன் அப்படின்னு கேட்கலாமா இது ஒரு வீடாண்டு இல்ல அலிஃபை போட்டு தான் கேட்கணும் எப்படி மா அஹாதா பைத்துன் சொன்னா இது ஒரு வீடாண்டு தான் மீனிங் வேற அஹாதா பைத்துன் இது ஒரு வீடா இப்ப மான்னு சொன்னா அப்ப மாஹாதா பைத்துன் கேட்கலாம். மாஹாதா இது வீடான்னு கேட்கறேன் மாண்டா என்ன இப்ப நாம எப்படி மாண்டா என்ன இப்ப இது ஒரு வீடு என்ன கேட்கலாது இது ஒரு வீடாண்டு தான் கேட்கலாம். மாஹாதாண்டா என்ன மாண்டாரப்புல இது என்ன கேட்கறது. இப்ப மாஹாதா பைத்துண்டா இது ஒரு வீடு என்ன கேட்கலாம் நம்ம கேள்வி கேட்கலாது. இப்ப இது ஒரு வீடாண்டு தான் என்ன செய்வோம் கேள்வி கேட்போம். வழங்கிட்டா சரி. இப்ப பாருங்க நம்ம ஹாதாக்கு கூட மாவை சேர்த்து படிச்சோம். அதே போல இந்த அலிபை சேர்த்து கேள்வி கேட்க பழகினோம்.
மூணாவது பாருங்க, இப்ப இவையெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சதெல்லாம் ஒரு அகிரணி சொற்கள். அரபுல பொதுவாக மனிதனை தவிர மனிதனோடு தொடர்புபட்ட எல்லா சொற்களும் உயர்திணை சொற்களாக பயன்படுத்துவோம். மனிதன் தவிர்ந்த எல்லா சொற்களும் மிருகங்களாக இருந்தாலும் சரி, அதே போல வேற ஏதாவது அசையாத பொருட்களாக இருந்தாலும் சரி, அசையும் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அந்த சொற்களை நாங்கள் அகிரணை சொற்களாக பயன்படுத்துவோம். மனிதனை மட்டும்தான் உயர்திணை சொற்களாக பயன்படுத்துவோம். பாருங்க, இந்த மாஹாதா. இப்ப அடுத்தது பாருங்க, இந்த ஹாதா மாவடிப்போம். இப்ப நம்ம பார்ப்போம், இந்த ஹாதாக்கு முன்னால மண்ணை சேர்ப்போம். மண் என்றால் அரபில யார்? மண் ஹாதாண்டா. இப்ப பார்ப்போம், இவர் யார்? பாருங்க, மண்ணுண்டா இவர், இவர் இவர் யார்? இவர் யார்? இவர் யார்? இப்போ மண்ணுண்டா பாருங்க, மண்ணுண்டா யார்? ஹாதான்னு சொன்னா இது. குர்ஆன்ல அதிகமான இடத்துல இந்த ஹாதான்ற சொல்லு, இந்த மண்ணுன்ற சொல்லு அதிகமான இடத்துல வருது. நீங்க குர்ஆன் ஓதிட்டு போக அவதானிக்கலாம். நம்ம இப்ப அரபு படிக்கிற சந்தர்ப்பத்துல நம்ம பாடமாக்குற சொற்களை, என்ன படிச்சு போற சொற்கள் நம்ம குர்ஆன்ல அவதானிக்கிற சந்தர்ப்பத்துல நம்மளுக்கு என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் நம்ம படிச்சுட்டு போக, இந்த புத்தகத்தை முழுமையாக முடிக்கிற சந்தர்ப்பத்துல நம்ம குர்ஆனை படிச்சுட்டு போகிற பொருட்களை என்ன செய்யும், பேசன முறையில் வழங்கிட்டு போகும். அப்போ மண்ணுண்டா யார்? குர்ஆன்ல ஹரக்கத் வச்சு தானே இருக்குது. அப்போ மண்ணுண்டா வேற பொருள் இல்லை. மண்ணுண்டா யார்? மண்ணுண்டா யார்? அப்போ மண் ஹாதாண்டா இவர் யார்? பாருங்க, பார்ப்போம். அடுத்த பக்கம் 4ஆம் பக்கம் பாருங்க. 4ஆம் பக்கத்துல மண் ஹாதா, மண் ஹாதான் இவர் யார்? மண் ஹாதா, மண் ஹாதா, மண் ஹாதா இவர் யார்? ஹாதா. பாருங்க, இப்ப இந்த சொல் மாறுது, இப்ப பொருள் மாறுது. ஹாதா தபீபுன், ஹாதா தபீபுன், ஹாதா தபீபுன், ஹாதா தபீபுன் இவர் ஒரு வைத்தியர். தபீபுன் சொன்னா வைத்தியர். தபீபுன் சொன்னா வைத்தியர். ஹாதா தபீபுன், ஹாதா தபீபுன், ஹாதா தபீபுன். மன் ஹாதான இவர் யார்? ஹாதா தபீபுன் இவர் ஒரு வைத்தியர். பாருங்க, தபீபுன் வைத்தியர். மன் ஹாதா. அடுத்தது பாருங்க, 2வது கேள்வி பாருங்க அவங்களோட. இது கேள்வி. 3வது கேள்வி பாருங்க. பெஸ்ட்டுக்கு மா படிச்சோம், 2வது அலிஃப் படிச்சோம், 3வது மண்ணை பயன்படுத்தி இந்த ஹாதா கூட எப்படி கேள்வி கேட்கலாம், எப்படி வசனங்களை லேசான முறையில் அமைக்கலாம்ங்கிறத சொல்லி தராங்க. மன் ஹாதான் இவர் யார்? பாருங்க, மன் ஹாதா இவர் யார்? ஹாதா தபீபுன் இவர் ஒரு வைத்தியர், இவர் ஒரு டாக்டர். அடுத்தது பாருங்க, மன் ஹாதா, மன் ஹாதா, மன் ஹாதா இவர் யார்? அடுத்தது எல்லாம் உயர்திணை சொற்கள். ஹாதா, ஹாதா வலதுன், ஹாதா வலதுன், ஹாதா வலதுன். வலதுன் என்றால் ஒன்று சிறுவனுக்கு பாவிக்கிறது, அடுத்தது பிள்ளைக்கு பாவிக்கிறது. வலதுன்னு சொல்லு சிறுவனுக்கு பாவிப்போம் அல்லது சிறுவனுக்கு பாவிப்போம். ஹாதா வலதுன் இவர் ஒரு சிறுவன், இவர் ஒரு சிறுவன். மன் ஹாதா இவர் யார்? ஹாதா வலதுன் இவர் ஒரு சிறுவன். பாருங்க, இவர் ஒரு பிள்ளை. அல்லது அடுத்த பாருங்க, 3வது பாருங்க. 3வது அதே கேள்வி. மன் ஹாதா, மன் ஹாதா, 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 ஹாதா தாலிபுன், ஹாதா தாலிபுன், ஹாதா தாலிபுன், ஹாதா தாலிபுன் இவர் ஒரு மாணவன். தாலிபுன் சொன்னால் மாணவன். மன் ஹாதா இவர் யார்? ஹாதா, ஹாதா தாலிபுன் இவர் ஒரு மாணவன். இப்ப நாம இந்த மண்ணை உயர்திணை சொல்லு கூட பயன்படுத்துற நேரத்துல இங்க விடையும் எப்படி வரும்? உயர்திணையா தான் வரும். இவர் யார்? இவர் ஒரு வைத்தியர். இவர் யார்? இவர் ஒரு சிறுவன். இவர் யார்? இவர் ஒரு மாணவன். அடுத்தது பாருங்க, அஹாதா வலதுன். அடுத்த கேள்வி, அஹாதா வலதுன். இப்ப நம்ம ஏற்கனவே இந்த மண்ணை பார்த்து போட்டு திருப்பி ஹாதாவை போட்டு அலிஃபை போட்டு கேள்வி கேட்காங்க. பாருங்க, அஹாதா, அஹாதா, அஹாதா வலதுன். பாருங்க, இப்ப அலிஃபை போட்டு கேள்வி கேட்காங்க. அஹாதா வலதுன். பாருங்க, அஹாதா வலதுன் இவர் ஒரு சிறுவனா, இவர் ஒரு பிள்ளையான்னு கேட்காங்க. பாருங்க, இப்ப அவங்க சொல்றாங்க என்ன? லா என்றால் இல்லை, லா என்றால் இல்லை, லா என்றால் இல்லை. ஹாதா, ஹாதா ரஜுலுன், ஹாதா ரஜுலுன் இவர் ஒரு மனிதர். வலதுண்டா பிள்ளை, ரஜுலுன் சொன்னா பெரிய மனிதர், அவர் ஒரு மனிதர். ஹாதா வலதுன் இவர் சிறுவனா அல்லது இவர் ஒரு பிள்ளையா என்று கேட்ட உடனே இல்லை, இவர் பெரிய ஆளாகிறதால லா, ஹாதா
ரஜுலுன் லா ஹாதா ரஜுலுன் இவர் ஒரு மனிதர். அதே போல பாருங்க, இந்த பாடத்துல மண்ணை பயன்படுத்தி நம்ம எப்படி கேள்வி கேட்கலாம். மண்ணை பயன்படுத்தி எப்படி கேள்வி மன் ஹாதா இவர் யார்? மன் ஹாதா ஹாதா தபீபுன் இவர் ஒரு வைத்தியர். தபீபுன் வைத்தியர். மன் ஹாதா இவர் யார்? ஹாதா வலதுன் இவர் ஒரு பிள்ளை. மன் ஹாதா இவர் யார்? ஹாதா தாலிபுன் மாணவன். தாலிப் என்றால் மாணவன். மாணவனுக்கு இன்னும் ஒரு சொல் பயன்படுத்தலாம், தில்மீது பயன்படுத்தலாம். தாலிப் என்றாலும் மாணவன் தான், தில்மீது என்றாலும் மாணவன். அஹாதா வலதுன், இப்ப இந்த ஹாதா வலதுன் கூட ஒரு அலிஃபை கூட சேர்த்திக்காங்க. அஹாதா வலதுன் இவர் ஒரு சிறுவனா? லா இவருக்கு பெரிய ஆள் ஆகிக்கிறதால லா ஹாதா வலதுன் இவர் ஒரு மனிதர். பாருங்க, அடுத்தது பாருங்க, புத்தகத்துல 5வது பக்கத்துல பாருங்க, ஒரு படத்தை போட்டிருக்காங்க. பள்ளியில படத்தை போட்டு நம்மள்ட்ட என்ன செஞ்சிருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க? மா ஹாதா இது என்ன? ஹாதா மஸ்ஜிதுன் இது ஒரு பள்ளிவாயல். பாருங்க, ஒரு மனிதரை படத்தை போட்டு நம்மள்ட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. மன் ஹாதா இவர் யார்? ஹாதா தாஜுருன். ஹாதா தாஜுருன். தாஜிர்னா வியாபாரி. ஹாதா நழுதுறோம் பாருங்க. ஹாதா தாஜிருன். தாஜிருன் சொன்னா வியாபாரி. ஹாதா தாஜிருன் இவர் ஒரு வியாபாரி. புத்தகத்துல சொல்லப்படுகின்ற சொற்களுக்குரிய பொருள்களை எழுதி வைங்க. நம்ம சொற்களை நீங்க படிக்கிற நேரத்தில் மனநம் செய்யணும். ஆரம்பமாக இருக்கிறதால கட்டாயமாக படிக்கிற புதிய சொற்களை மனநம் செஞ்சீங்கன்னா இந்த புத்தகத்தை பின்னால படிக்கிற நேரத்தில் நம்மளுக்கு இலகுவான முறையில் இருக்கு. அடுத்தது பாருங்க, ஒரு ஹாதான் கல்புன். பாருங்க, ஹாதான் கல்புன் இது ஒரு நாய். அப்ப அரபுல நாக்கு என்ன பயன்படுத்துவாங்க? கல்புன் சொன்னால் உள்ளம். கல்புன் என்றால் கல்புன் என்றால் நாய். மாறி சொல்லக்கூடாது. கல்புன் காஃப் வந்தால் கல்புன் சொன்னால் உள்ளம். இப்ப புத்தகத்துல சந்திக்கிறது என்ன? கல்புன். புத்தகத்துல சந்திக்கிறது கல்புன். ஹாதா கல்புன் இது ஒரு நாய். அரபுல காஃப போட்டோம்டா உள்ளமா மாறிடும். கல்புன்னு சொன்னோம்டா அது நாயா மாறிடும். உச்சரிப்புகளை மாறி உச்சரிச்சோம்டா பொருட்களும் என்ன செய்யும்? மாறும். அப்ப ஹாதா கல்புன் இது ஒரு ஹாதா கல்புன் இது ஒரு நாய். அதே போல பாருங்க, ஒரு பூனட படத்தை போட்டு இது ஒரு நாயாடு கடியாங்க. அஹாதா கல்புன் இது ஒரு நாயா? விட என்ன போட்டியாங்க? லா அது பூனை ஆகிக்கிறதால லா ஹாதா கித்துன். கித்துன் என்றால் பூனை. அரபுல பூனைக்கு என்ன சொல்ற? கித்துன். அரபுல பூனைக்கு கித்துன் அழுத. லா ஹாதா கித்துன். லா ஹாதா கித்துன். லா இது நாய் இல்ல, இது ஒரு பூனை. அடுத்தது பாருங்க, ஹாதா ஹிமாருன்னா கழுதை. அப்ப ஹிமார் என்றால் கழுதை. ஹாதா ஹிமாருன் இது ஒரு கழுதை. ஹாதாண்டா இது, ஹிமாருண்டா ஒரு கழுதை. இது ஒரு கழுதை. இப்ப மாதிரி கேட்குறாங்க பாருங்க, ஒரு குதிரையோட படத்தை போட்டுட்டு கேட்குறாங்க, அஹாதா ஹிமாருன் இது ஒரு கழுதையா? அப்ப விட என்ன போட்டிருக்காங்க? லா இல்லை. ஹாதா ஹிசானுன் இது ஒரு குதிரை. ஹிசான் என்று சொன்னால் குதிரை. லா ஹாதா ஹிசானுன் இது ஒரு குதிரை. அடுத்தது பாருங்க, ஒமாஹாதா அடுத்த படத்தை பாருங்க. ஒமாஹாதா இது என்ன? அங்க பாருங்க, ஹாதா ஜமலுன். ஜமல் என்றால் ஒட்டகம். ஒட்டகத்துக்கு நிறைய சொற்கள் இருக்கு. அந்தந்த ஒட்டகத்துல இதுக்கு ஏற்ற மாதிரி
சிறப்புக்கு ஏற்ற மாதிரி பெயர்களும் என்ன செய்யப்படுது பயன்படுத்தப்படுது. இவ்வளவு ஜமல் என்று சொல்லி தந்திருக்காங்க. ஜமலுன் 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 என்றால் ஒட்டகம். ஜமல் ஹாதா ஜமலுன் ஹாதா ஜமலுன் இது ஒரு ஒட்டகம். நாக்கத்துன்னு பயன்படுத்துறது. நாக்கத்துன் நிறைய சொற்கள் ஒட்டகத்துக்கு. ஹாதா ஜமலுன் இது ஒரு ஒட்டகம். ஹாதா ஜமலுன் இது ஒரு ஒட்டகம். ஹாதா ஜமலுன் இது ஒரு ஒட்டகம். இது ஒரு ஒட்டகம். அதே போல பிறகு பாருங்க மாஹாதா ஹாதா ஒரு படத்தை தந்து கேட்காங்க. மாஹாதா இது என்ன? ஹாதா தீகுன் சேவலுக்கு தீகுன் சேவல். ஹாதா ஹாதா தீகுன் ஹாதா தீகுன் தீகுன் என்றால் சேவல். தீகுன் என்றால் சேவல். தீகுன் என்றால் சேவல். அதே போல பிறகு பாருங்க மன்ஹாதா அடுத்த படத்தை பாருங்க. தீகுன் என்றால் சேவல். மன்ஹாதா ஹாதா முதர்ரிசுன் ஹாதா முதர்ரிசுன் முதர்ரிஸ் என்றால் ஆசிரியர். ஹாதா ஹாதா முதர்ரிசுன் முதர்ரிசுன் ஹாதா முதர்ரிசுன் முதர்ரிசுன் ஹாதா முதர்ரிசுன் இவர் ஒரு ஆசிரியர். ஹாதா முதர்ரிசுன் என்றால் இவர் ஒரு ஆசிரியர். ஆசிரியருக்கு என்ன அரபுல முதர்ரிஸ். நம்ம உஸ்தாதுன்னு பயன்படுத்துவோம். உஸ்தாதுங்கிறது ஒரு கண்ணியமான பெயர். கண்ணியமாக பயன்படுத்துறதுக்கு உஸ்தாதுன்னு பயன்படுத்துவோம். பொதுவாக டீச்சருங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்வோம்? முதர்ரிஸ் என்று சொல்ல பயன்படுத்துவோம். ஹாதா முதர்ரிசுன். அடுத்தது பாருங்க அஹாதா கமீசுன் அஹாதா கமீசுன். அடுத்த உதாரணத்தை பாருங்க அஹாதா கமீசுன் இது ஒரு ஷர்ட்டா. கமீஸ்ன்னு சொல்லி ஏற்கனவே வந்துச்சு, நம்ம ஏற்கனவே படித்தோம். அஹாதா கமீசுன் அஹாதா கமீஸ். கமீஸ் என்றா ஆண்கள் போடுற ஷர்ட்டுக்கு சொல்ற கமீஸ், மேலாடைக்கு சொல்ற கமீஸ். பாருங்க அ அலிபுங்கிற வந்தா அலிபுக்கு மேல பத்தகு வந்தா அண்டா கேள்வி அடையாளம். அஹாதா அஹாதா கமீசுன் கமீசுன் அஹாதா கமீசுன் அஹாதா கமீசுன் இது ஒரு ஷர்ட்டா. நாங்கள் கேட்க போடப்பட்டிருக்கிற படம் அது ஷர்ட் அல்ல. அப்போ அது வேற என்ன? வேற விட எப்படி போட்டிருக்காங்க? லா இந்த இல்லை. ஹாதா ஹாதா மின்தீலுன் ஹாதா மின்தீலுன் ஹாதா மின்தீலுன். மின்தீல் என்றால் கைக்குட்டை. ஹாதா மின்தீல் என்றால் கைக்குட்டை. மின்தீல் என்றால் கைக்குட்டை. வாலா ஹாதா மின்தீலுன் இது ஒரு கைக்குட்டை. இப்போ பாருங்க இந்த முதலாவது கிளாஸ் முடிய போகுது. ரெண்டாவது கிளாஸுக்கு இது முடிஞ்சது பிறகு ஜாயின் ஆகும். பாருங்க அடுத்தது பாருங்க. அப்போ ஷர்ட்டை பார்த்து என்ன கேட்குறாங்க? அஹாதா கமீசுன் அஹாதா இது ஒரு ஷர்ட்டா. கமீஸ் என்றால் ஷர்ட். அஹாதா கமீசுன் இது ஒரு ஷர்ட்டா. விட என்ன போட்டிக்கிறாங்க? இல்லை ஷர்ட் இல்லைங்கிறதால லா இல்லை. ஹாதா மின்தீலுன் ஹாதா மின்தீலுன் ஹாதா மின்தீலுன். மின்தீலுண்டா நம்ம என்ன செய்ய லேஞ்ச் கைக்குட்டைக்கு என்ன சொல்லுவோம்? லா ஹாதா மின்தீலுன். மின்தீல் என்றால் கைக்குட்டை. கடைசியா பார்த்தது நாம பாருங்க அஹாதா. அலிஃப்ங்கிறது கேள்வி அடையாளம். ஹாதா என்றால் இது. கமீஸ் என்றால் ஒரு ஷர்ட். இது ஒரு ஷர்ட்டா இது ஒரு ஷர்ட்டான்னு கேட்குறோம் நாம. பாருங்க இது ஒரு ஒரு கைக்குட்டையை பார்த்து இது ஒரு ஷர்ட்டான்னு கேட்டா இல்லை அது கைக்குட்டையா இருக்கிறதால ஒரு லேஞ்ச் இருக்கிறதால நம்ம என்ன சொல்லணும்? லா ஹாதா இல்லை. லா என்றால் இல்லை. ஹாதானா இது. மின்தீலுன் மின்தீலுன் மின்தீலுண்டால் தால் சில நேரங்களில் தாரம் கொடுக்கும். மின்தீலுன் மின்தீல் என்றால் இது ஒரு கைக்குட்டை. இது ஒரு கைக்குட்டை. இது ஒரு கைக்குட்டை. அப்போ இதில் நிறைய அதிகமான புதிய புதிய சொற்கள் வருது. அதிகமான புதிய புதிய சொற்கள் வருது. எல்லா சொற்களையும் நீங்கள் கட்டாயமாக மனனம் செய்யணும். எல்லா சொற்களையும் கட்டாயமாக மனனம் செய்யணும். இந்த புத்தகத்தில் அடிப்படை ஆரம்ப சொற்களை அரபு படிக்கிற ஆரம்பத்தில் நிலையில் உள்ள ஆட்களுக்கு லேசான சொற்களை போட்டிருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு பாடத்துக்கு இடையில கிட்டத்தட்ட ஒரு கிழமை போன சனிக்கிழமை நடந்த பாடத்துக்கு அடுத்த சனிக்கிழமை என்ன செய்யுது? பாடம் நடக்குது. நாம் என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும்டா
அந்த இருக்கிற நம்மளுக்கு நேரம் கிடைக்கிற நேரங்களில் ஃப்ரீயாக இருக்கிற நேரங்களில் அந்த நேரங்களில் என்ன செய்யணும், இந்த சொற்களை இந்த பாடங்கள் என்ன செய்யணும், இந்த சொற்களை பாடமாக்கணும், மனனம் செஞ்சோம்னா என்ன செய்யும், பின்னால் நம்ம ஒவ்வொரு பாடங்களாக புதிய புதிய பாடங்கள் படிக்கிற நேரத்தில் இப்படி இந்த சொற்கள் எல்லாம் அந்த பாடத்தில் வரும். அப்போ இந்த சொற்கள்லாம் அந்த பாடத்தில் வரப்போக்குள்ள நாம் என்ன செய்யலாம், நம்மளுக்கு பாடமாக்கின மனனம் செய்த சொற்களாக இருந்தால் லேசாக என்ன செய்யலாம், வசனங்களை என்ன செய்யலாம், புரிஞ்சுக்கிட்டு வழங்கிட்டு போகும். அந்த நேரத்தில் நம்ம பாடமாக்காம இருந்தோம்னு சொன்னால் நம்ம அங்கே படிக்கிற சொற்களும் நம்மளுக்கு புதிய சொற்கள் மாதிரி இருக்குதும், பாடம் விளங்குறதுக்கு பொருள் செல்றதுக்கு பொருளை விளங்கி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக என்ன செய்யும். அடுத்தது பாருங்க, இக்ரா வக்து. இக்ரான்னு சொன்னால் நம்ம போன இதில் பார்த்தோம். இக்ரான்னு சொன்னால் உங்களை வாசிக்க சொல்லிக்காங்க. இப்போ நீங்கள் இந்த பாடத்தை படிக்கிற உங்களை இக்ரான்னு சொன்னால் அரபில் வாசி ஓது. நம்ம இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் வல்லாஹ் சொல்கிறாங்க. இக்ரான்னு சொன்னால் வாசி. உக்துப் பாருங்க, அந்த வாவை நம்ம சேர்த்து எழுதுறோம் பாருங்க. வக்து பாருங்க, உக்துப்னு இருந்துக்கும் இடத்த, உக்துப்னு இருக்கும். உக்துப் பாருங்க இடத்த, உக்துப்னு இருக்கும். இப்போ நம்ம இந்த வாவோட இப்போ குர்ஆன் ஓதுவதையும் சேர்த்து தான் ஒரு அலிஃப் வந்தா சில இடங்கள்ல. இப்போ நம்ம என்ன செய்யும், சேர்த்து வாசிக்க உக்துப்ங்கிறது வக்துபா மாறிடும். இந்த அலிஃபுக்கு ஹரக்கத் மாறாது, வராது. அப்போ வக்துப்னு சொன்னால் வாசி, அடுத்தது மேலும் வா அந்த வாவு வந்தால் மேலும் வக்துண்டால் எழுது. இந்த பயிற்சி தான் அந்த படித்த பாடத்தில் உங்களுக்கு ஒரு வாசிப்பு பயிற்சியும் ஒரு எழுத்து பயிற்சியும் தான். அப்போ நீங்கள் கட்டாயமாக என்ன செய்யணும், உங்களோட கொப்பியில் நீங்கள் இந்த படித்த பாடத்தை என்ன செய்யணும், இந்த புத்தகத்தை பாடத்தை படித்ததுக்கு பிறகு இதை என்ன போட்டு தந்திக்கிற பயிற்சியை வாசித்ததுக்கு பிறகு கொப்பிலையுமே என்ன செய்யலாம், உங்களுக்கு இந்த பயிற்சியை என்ன செய்யலாம் எழுதலாம். நான் மேலோட்டம் என்ன செய்யறேன், உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். இன்ஷா அல்லாஹ் இதை படித்த பாடம் தான், நீங்கள் என்ன செய்யுங்க, அதை வாசிச்சு கொள்ளுங்க. நம்ம புதிய பாடத்தை தொடங்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ பாருங்க, மாஹாதாண்டா இது என்ன, ஹாதா கலமுன் இது ஒரு பேனை. ரெண்டாவது பாருங்க, ஹாதா கல்புன், ஹாதா கல்புன், கல்புண்டா உள்ளம், கல்புன்டா நாய். அப்ப ஹாதா கல்புன் இது ஒரு நாய். மன் ஹாதா இவர் யார், நம்ம ஏற்கனவே படித்தோம். ஹாதா தபீபுன் புத்தகத்தில் தந்திக்கிற அதே உதாரணத்தை தந்திருக்காங்க. அப்ப ஹாதா தபீபுன் இவர் ஒரு வைத்தியர். அடுத்த நாலாவது பாருங்க, ஹாதா ஜமலுன் இது ஒரு ஒட்டகம். ஹாதா ஜமலுண்டா இது ஒரு ஒட்டகம். இப்ப அஹாதா 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 கல்புன் இது ஒரு நாயா, லா இல்லை. ஹாதா கித்துன் இது ஒரு பூனை, லா இல்லை இது ஒரு நாய் இல்லை. ஹாதா கித்துன் இது ஒரு பூனை. அஹாதா தீக்குன் இது ஒரு சேவலா, இது ஒரு சேவலா. கோழிக்கு சேவல், மற்ற கோழிக்கு நம்ம என்ன சொல்லுவோம்டா தஜாஜத்துண்டு பயன்படுத்துவோம், சேவலுக்கு தீக்குண்டு பயன்படுத்துவோம். அஹாதா அஹாதா தீக்குன் இது ஒரு சேவலா, நாம். அப்ப சேவலாக இருந்தால் நாம் ஆம் என்று சொல்லுவோம். அடுத்து பாருங்க, அஹாதா வலதுன் இது இவர் ஒரு, அஹாதா வலதுன் இப்ப நம்ம ஏற்கனவே இதுன்னு பயன்படுத்தின, இப்ப ஆண் இந்த உயர்தினை சொல்வது. இப்ப அஹாதா வலதுன் இவர் ஒரு சிறுவனா, இவர் ஒரு பிள்ளையா, நாம் அவர் சிறுவனாக இருந்தா ஆம் சிறுவனாக நம்ம ஓம் சொல்லணும். அதே போல 10வது பாருங்க, மன்ஹாதாண்டா மன்ஹாதாண்டா இவர் யார், ஹாதா ரஜுலுன் இவர் ஒரு மனிதர். ஹாதா ரஜுலுன் இவர் ஒரு மனிதர். இப்ப நாம முதலாவது பாடத்தை அல்ஹம்துலில்லாஹ் நிறைவு செஞ்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் என்ன செஞ்சிட்டோம், முதலாவது பாடத்தை முடிச்சிட்டோம். இப்ப இந்த முதலாவது பாடத்தை நாம நிறைவு செஞ்சிட்டோம். முதலாவது பாடத்தில் இருக்கிற சொற்கள், முதலாவது வார ஒரு 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 வசனத்தில் எப்படி கேள்வி கேட்கலாம்ங்கிற நாம என்ன செய்யணும், அடிக்கடி படிக்கணும். படிக்கிற அந்த ஒரு கிழமை இடம் லீவ் இருக்குது, ஒரு கிழமை நாள் இருக்குது, அந்த கிழமையில அதுக்கடையில் நேரம் கிடைக்கிற நேரத்தில் என்ன செய்யணும், இந்த படித்த பாடங்களை நம்ம மீட்டணும், புதிய சொற்களை இந்த மனனம் செய்யணும். அப்போதான் என்ன செய்யணும், அடுத்த பாடங்கள் நம்ம புதிய புதிய பாடங்களை படிக்கிற நேரத்தில் பழைய பாடங்கள் லேசாக வழங்கிட்டு போவோம். அடுத்தது பாருங்க, இப்ப புதிய பாடம் 2வது பாடம் அத்தர்சு அஸ்ஸானி. நம்ம ஏற்கனவே படிச்சோம். அத்தர்சுல் அவ்வல்ண்டா முதலாவது பாடம், 2வது பாடம் அத்தர்சு. அத்தர்ஸ்ண்டா பாடம், அத்தர்ஸ்ண்டா பாடம். அத்தர்சு அஸ்ஸானி, தர்சு அஸ்ஸானி, அஸ்ஸானி அத்தர்சு அஸ்ஸானி. அத்தர்சு 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 சானி, அத்தர்சு சானி 2வது பாடம். முதலாவது பாடம் படிச்சிட்டோம். முதலாவது பாடத்துக்கு மேலுக்கு போட்டிருக்காங்க அத்தர்சுல் அவ்வல் முதலாவது பாடம். இப்ப 2வது பாடம். இப்ப 2ஆம் வகுப்பு எப்படி சொல்ற, அஸ்ஸஃபு சானி. அஸ்ஸஃப் என்றால் வகுப்பு,
அஸ்ஸஃப் என்றால் போன பாடத்துக்கு நான் சொல்லி தந்தது. அஸ்ஸஃப் சஃப் என்றால் வகுப்பு. அஸ்ஸஃபு சானி பாருங்க. அஸ்ஸஃபு சானி என்றால் இரண்டாம் வகுப்பு. அப்ப அஸ்ஸஃபுல் அவ்வல் முதலாம் வகுப்பு, அஸ்ஸஃபு சானி என்றால் இரண்டாம் வகுப்பு. அதே மாதிரி அத்தர்சுல் அவ்வல் முதலாம் பாடம், அத்தர்சு சானி என்றால் இரண்டாவது பாடம் புதிய ஒரு விஷயத்தை சொல்லி தரப்படுறாங்க. பாருங்க, இப்ப நாம இதுங்கிறது நாம படிச்சோம். இது என்னங்கிறத நாம என்ன செஞ்சோம், படிச்சுட்டோம். இப்ப இதுக்கு பயன்படுத்துறது ஹாதா மாஹாதாண்டா, இது என்ன, ஹாதாண்டா இது, அஹாதாண்டா ஹாதா பைத்துனா இது ஒரு வீடா. அப்ப நம்ம மண் ஹாதாவுக்கு கூட மண்ணு சேர்த்து இவர் யார், ஹாதா தபீபுன் இவர் ஒரு வைத்தியர் படிச்சு நாம. ரெண்டாவது பாடம் போடுறாங்க என்னன்னா ஜாலிக்க. ரெண்டாவது பாடம் ஜாலிக்கண்டா அது அல்லது அவர். இப்போ இதே மாதிரி தான் ஹாதா மாதிரி தான். அது உயர்தனிய சொற்களுக்கு கூட தாலிக்க வந்தா அது அவர் என்று வரும். அகரநிலை சொற்களுக்கு கூட தாலிக்க என்று சொல்லி வந்தா அது என்று வரும். இப்ப பக்கத்தில் இருக்கிற சொற்களை சொல்லி தந்துட்டாங்க. இப்ப நாம ரெண்டாவது அடுத்த திசையில போறாங்க. நம்மளுக்கு தூரத்தில் உள்ள சொற்கள் அண்மையில் ஈக்கிறத பார்த்துட்டு நம்ம தூரத்தில் ஈக்கிறது எப்படி அதுன்னு சொல்றது. இப்ப இந்த இது அது ஹாதா ஜாலிக்கு இதுக்கெல்லாம் நம்ம அரபுல சொல்லுவோம் இஸ்முல் இஷாரதி. இஸ்முல் இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்களே. இப்ப ஹாதாண்டா இது, ஜாலிக்கண்டா அது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேர் சொல்லுவாங்க இஸ்முல் இஷாரா. இது நம்மளோட பாடத்தில் இல்லை, நான் சொல்லித்தரேன். இஸ்முல் இஷாரதி. இஸ்முல் இஷாரத்துண்டா சுட்டி பெயர்கள். அது நம்ம இஸ்முல் இஷாராண்டா உண்ட குறிப்பிடுறது பயன்படுத்துறது சுட்டி பெயர்கள். அப்ப நம்ம இந்த ஹாதா தாலிக்க இதுகளை போல வார்த்தைகளுக்கு நம்ம பயன்படுத்துவோம் சொல்லுற பேரு தான் இஸ்முல் இஷாரா. அந்த இஸ்முல் இஷாராக்குல ஹாதா வரும், இஸ்முல் இஷாராக்குல ஹாதா வரும், தாலிக்க வரும். ஹாதா நம்ம படிச்சோம், ஹாதா படிச்சுட்டோம், ஹாதா நம்ம செஞ்சிட்டோம், ஹாதாங்கிறது படிச்சுட்டோம். அடுத்த பாருங்க ஜாலிக்கங்கிறது படிக்க போறோம். இப்ப நம்ம படிக்கல. அதே போல ஹாதா ஆண்பால், அதே போல இதுக்கு எப்படி வர இதுக்கு நம்ம சொல்லுவோம் நம்ம இஸ்முல் இஷாரா சுட்டி பெயர்கள். ஒன்று சுட்டி காட்டுறதுக்கு நம்ம என்ன செய்ய பயன்படுத்துற சொற்கள். இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம சொல்ற பேரு தான் இஸ்முல் இஷாரதி. இஷாரான்னு சொல்லி நம்ம என்ன செய்ய நம்ம தமிழ்லையும் பயன்படுத்துவோம். இஷாரான்னு சொல்லி சுட்டி காட்டுறதுக்கு சொல்றது இஷாரா. பாருங்க, இப்ப தாலிக்கன்னு சொன்னா அது இப்ப நம்மளுக்கு உதாரணத்துக்கு அதுங்கிறதுக்கு உதாரணம் தருவாங்க. பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம மாண்டான்னு படிச்சுட்டோம். இப்ப தாலிக்கையை போட்டிக்காங்க அது. இப்ப பாருங்க, மாண்டா நம்ம படிச்சுட்டோம். மாண்டா என்ன, தாலிக்க பாருங்க, மா தாலிக்க. இப்ப பாருங்க, அது என்ன, மாண்டா என்ன, தாலிக்க என்ன, அது என்ன ஒரு கேள்வி. இது கேள்வி. இது என்னது, கேள்வி. அப்ப அது என்ன, இப்ப தாலிக்க அது குர்ஆன்ல நிறைய இடத்துல தாலிக்கன்னு சொல்லி வருது. ஓதிட்டு போகலாம், அதை நினைச்சு பாருங்க. தாலிக்கண்டா அது, மா தாலிக்க அது என்ன. இப்ப கூட என்ன செஞ்சாங்க, அதுக்கு பதில் என்ன செஞ்சாங்க, தாலிக்க இல்ல ஜால், அது ஜால் தாலிக்க இல்ல ஜாலிக்க நஜ்முன் அது ஒரு நட்சத்திரம். மாதாலிக்க அது என்ன, அது தாலிக்க நஜ்முன் அது ஒரு நட்சத்திரம். அடுத்த உதாரணத்தை பாருங்க. அது ஒரு நட்சத்திரம். தாலிக்க என்ன, அது மாண்டா என்ன, தாலிக்கன்னு சொன்னா அது என்ன, தாலிக்க அது விடையில முழுமையாக தான் சொல்லணும். நட்சத்திரம்னு மட்டும் சொல்லலாம். அது என்னன்னு கேட்டா நஜ்முன் நட்சத்திரம்னு சொல்லலாம். ஆனா விடைய முழுமையா சொல்றதுக்காக வேண்டி நம்மளோட பாடத்தை தெளிவாக வழங்கப்படுத்துவதற்காக வேண்டி தாலிக்க நஜ்முன் அது ஒரு நட்சத்திரம் சொல்லி தராங்க. அடுத்தது பாருங்க, அடுத்த உதாரணத்தை பாருங்க. ஹாதா இப்ப ஹாதாவை தாலிக்கையும் சேர்த்து சொல்ல போறாங்க. எப்படி உதாரணத்தை சொல்ல போறாங்க, ஹாதா மஸ்ஜிதுன். என்ன மஸ்ஜித்னா தெரியும், பள்ளி வாயல். மஸ்ஜிதுன் ஹாதா மஸ்ஜிதுன்டா இது ஒரு பள்ளிவாயல். வதாலிக்க மேலும் நம்ம படிச்சோம். வாவ், இந்த வாவ் வந்தால் மேலும். ஜாலிக்க
ذلك بيت ذلك بيت ذلك பைத்துன் பாருங்க ذلك பைத்துன். இப்ப இது ஒரு பள்ளி வாயில், மேலும் அது ஒரு வீடு. வாவு வந்தா மேலும் ஒரு வசனத்தை இணைக்கிறது. இது ஒரு பள்ளி வாயில், மேலும் அது ஒரு வீடு. மேலும் அது ஒரு வீடு. ذلك என்ன அது, பைத்துன் என்றால் ஒரு வீடு. அப்ப அது ஒரு வீடு, அது ஒரு வீடு. ذلك பைத்துன் தான் அது ஒரு வீடு. அங்கே பாருங்க அண்மையில் பள்ளியே பாருங்க அண்மையில் இருக்குது. பைத்துனுங்கிற சொல்ல பாருங்க, பைத்துனுங்கிற பள்ளியை விட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அப்ப என்ன தூரத்திலும் ஈக்குது. அப்ப அதனால வதாலிக்க பைத்துன் அது ஒரு வீடு. பாருங்க இப்ப அதை பாருங்க, அடுத்ததை பாருங்க, அடுத்த உதாரணத்தை பாருங்க. அடுத்த உதாரணம் எப்படி தந்திக்காங்க? அடுத்த உதாரணம் இப்ப அந்த தாலிக்கு கூட அலிபை சேர்த்து கேள்வி கேட்க போறாங்க. அது அலிபை சேர்த்து என்ன செய்ய போறாங்க? கேள்வி கேட்க போறாங்க. பாருங்க இப்ப அலிஃப் போடட்டும், இது கேள்வி அடையாளம். அதாலிக்க அதாலிக்க அதுவா, இப்ப கேட்பாங்க அது அதாலிக்க கல்புன், அதாலிக்க கல்புன். கல்புன்னு சரியாக உச்சரிக்கணும், கல்புன்னு சரியாக உச்சரிக்கப்படா. அதாலிக்க கல்புண்டா அது அது ஒரு நாயா. அதாலிக்க கல்புன் என்றால் அது ஒரு நாயா. இப்ப அது பாருங்க படத்துல அது நாய் மாதிரி இல்லையே, அது பூனை மாதிரி இருக்குது. அப்ப என்ன நாம விட என்ன சொல்லணும்? விட சொல்லணும் லா. லா விட எப்படி சொல்லணும்னா லா லா இல்லை. ذلك 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 கித்துன் ذلك கித்துன் ذلك கித்துன் ذلك கித்துன் என்றால் அது ஒரு, ذلك கித்துன் என்றால் அது ஒரு, ذلك கித்துன் என்றால் அது ஒரு பூனை. கித்துன் என்றால் பூனை. அப்ப லா அது ஒரு, அது ஒரு பூனை, அது ஒரு பூனை. அடுத்து பாருங்க அதாலிக்க கல்புன் அது ஒரு நாயா. கல்புன் என்றா ஒரு நாய், ذلك அது அலிஃப் வந்தா கேள்வி அடையாளம், கேள்வி அடையாளம். அதாலிக்க கல்புன் அது ஒரு நாயா. இல்லை இல்லை ذلك கித்துன் அது ஒரு, அது ஒரு பூனை. இப்ப வசனம் முடிஞ்சு புல் ஸ்டாப் வச்சாச்சு. ذلك கித்துன் இப்ப அது ஒரு பூனை. அடுத்த உதாரணம் பாருங்க ஹாதா ஹிசானு. பாருங்க அடுத்த உதாரணம் ஹாதா. இப்ப அந்த ஹாதாவையும் ஜாலிக்கையும் சேர்த்து சொல்றாங்க. பாருங்க ஹாதா ஹிசானுன். ஹிசான் என்ன பார்த்து நாம ஹிசான் குதிரை, ஹிசான். பாருங்க ஹாதா ஹாதா ஹிசானுன், ஹாதா ஹிசானுன், ஹாதா ஹிசானுன், ஹாதா ஹிசானுன். இது ஒரு குதிரை. ஹிசானுக்கு என்ன சொல்ற அரபுல? ஹிசான் சொன்னா அரபுல குதிரை. ஹாதானா இது, ஹாதா ஹிசான் இது ஒரு குதிரை. வதாலிக்க அங்க பாருங்க அடுத்த இன்னொரு பாடம் இருக்குது. மேலும் வதாலிக்க என்றால் மேலும். வ ذلك ذلك وذلك وذلك حمار وذلك حمار وذلك حمار அது ஒரு கழுதை. وذلك حمار அப்ப ஹிமார்னா கழுதை, ذلك என்ன அது மேலும். இது ஒரு குதிரை, மேலும் அது ஒரு கழுதை. ஹிசான் குதிரை, ஹிமார் என்றால் கழுதை, அது ஒரு கழுதை. இது ஒரு குதிரை, அது ஒரு கழுதை. பாருங்க அடுத்த இந்த உதாரணம் முடிஞ்சு. அடுத்தது பாருங்க இப்ப மாஹாதா. இதே மாதிரி பண்ணலிக்கு பாருங்க மாஹாதா இது என்ன. அங்க பாருங்க அங்க பாருங்க நம்ம சரீர்னு சொல்லி ஏற்கனவே படிச்சிருந்தாங்க. முதலாவது பாடத்திலேயே சரீர்னு சொல்லி நமக்கு போட்டிருந்தாங்க. அப்ப நம்மளுக்கு பாருங்க இதே சொற்களை தான் அந்த புத்தகத்துல முழுமையாக என்ன செய்ய போகுது வரப்போகுது. அப்ப நாம ஏற்கனவே படிச்ச சொற்களை என்ன செய்யணும் மனநம் செஞ்சோம்னா பின்னால வருகின்ற பாடங்கள் இலேசான முறையில் வழங்கும். பாருங்க ذلك சரீரும். ذلك உங்களுக்கு தெரியும் அது ذلك அப்படின்ற ذلك அது சரீரும் அது ஒரு கட்டில். மா ذلك அது என்ன தூரத்தில் இதை பார்த்து கேட்கிற அது என்ன. ذلك சரீரும் அது ஒரு கட்டில். சரீர் என்றால் கட்டில். அதே போல பாருங்க அடுத்த உதாரணம் ஹாதா சுக்கருன். சுக்கருன் சீனிக்கு சொல்றது. ஹாதா சுக்கருன். சுக்கர் சுக்கருன் சொன்னா சீனி. இங்கிலீஷ்ல சுகர் சொல்ற மாதிரி அரபுல சீனிக்கு சுக்கருன்னு சொல்லுவோம். சுக்கருன் 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 சுக்கருன்னு சொன்னா சீனி. பாருங்க ஹாதா சுக்கருன். ஹாதா ஹாதா சுக்கருன். ஹாதா சுக்கருன். அப்ப இது என்ன சீனி. நம்ம என்ன சொல்லுவோம்
இது சீனி. அப்ப அடுத்து பாருங்க, அப்போ வதாலிக்க பக்கத்து அதுக்கு அங்கால ஒரு மக் ஒன்று இருக்குது, ஒரு கப் ஒன்று இருக்குது பாருங்க. வதாலிக்க மேலும் அது, மேலும் அது. இப்போ முன்னும் பக்கத்தில் இருக்கிறத அண்மையில் இருக்கிறத சொல்லிட்டாங்க, தூரத்தில் இருக்கிறத சொல்ல போறாங்க. மேலும் அது லபனுன், மேலும் அது லபனுன், மேலும் வதாலிக்க மேலும் அது லபனுன். லபன் என்றால் பால், லபன் என்றால் பால். அப்ப சுக்கர் என்றால் சீனி, லபன் என்றால் பால். வதாலிக்க மேலும் அது பால். அப்ப இது சீனி, வதாலிக்க மேலும் அது என்னது, அது பால் என்று சொல்லுவோம் நாம. அப்ப இந்த பாடத்துல நம்ம வழங்க வேண்டியது ஜாலிக்க என்ற சொல்லு அதுக்கு பயன்படுத்துறது. அகரிணை சொற்களுக்கு கூட வருகின்ற பொழுதோ அது என்ற சொல்லுக்கு பயன்படுத்துவோம். அதே போல அது உயர்திணை சொற்களுக்கு கூட மனிதன், அடுத்தது வைத்தியர், ஆசிரியர், மாணவன், வியாபாரி, பணக்காரன், ஏழை, இதை போல சொற்கள், இதை போல உயர்திணைக்கு பயன்படுத்துகிற சொற்களை நாம் பயன்படுத்துகிற போது அவர் என்று என்ன பொருள் படும், பொருள் வரும். அதே போல நாம் அகரிணைக்கு பயன்படுத்துகிற மனிதன் சார்ந்த தவிர்ந்த சொற்களை பயன்படுத்துகிற போது இந்த தாலிக்கண்டா அது என்று சொல்வரும். அப்போ அது நம்ம மாங்கிறது படிச்சுட்டோம். மாதாலிக்கண்டா அது என்ன, ஹாதா சுக்கருன் இது சீனி, மேலும் வதாலிக்க லபன், வதாலிக்க லபன். அப்போ அது பால் என்று நம்ம சொல்லலாம், இதுக்கு பொருள் சொல்லலாம். அப்போ தாலிக்கு இப்போ இந்த தாலிக்கையை பாருங்க, அடுத்த பக்கம் பாருங்க, தாலிக்கைங்கிறத படிச்சுட்டோம். அந்த தாலிக்கைக்கு நேர 2 கோடு போட்டியாங்க. நீங்கள் கூட புத்தகத்திலே என்ன செய்யலாம், புத்தகம் வாங்கி கட்டாயமாக நம்ம படிக்கிற புத்தகங்களை வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம சொல்கிற பாடத்தில் சொல்லுகின்ற குறிப்புகளை நோட்ஸ் என்னன்னு செய்யணும், ஒரு ஓரத்தில் எழுதி வச்சு கொடுக்கலாம். ஃபோனில் நாம் பார்க்குற நேரத்தில் இங்கே நாம் பாடம் படிச்சுட்டு போக கூட என்ன செஞ்சு உங்களுக்கு சில நேரங்களில் எழுதுறதுக்கு என்ன செய்யணும், நேரம் தேவைப்படும். இப்போ அரபை புதுசாக நீங்கள் எழுதி பழகிற நீங்கள் நம்ம படிச்சுட்டு போகல சில நேரங்களில் என்ன செய்யும், எழுதுறதுக்கு அதிகமான நேரங்கள் தேவைப்படுறதால பின்னால் வருகின்ற பாடங்களை தவற விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால கட்டாயமாக எல்லாரும் என்ன செய்யுங்க, இந்த துருசுல்லகான கிதாபையும் வாங்கி கொள்ளுங்க. அதனோட சலாதத்து குத்துப் நான் படித்தேன், இந்த சரவு பாடத்துக்கு படிக்க சலாதத்து குத்துப் அந்த புத்தகத்தையும் வாங்கி கொள்ளுங்க. அப்போ அந்த நம்மளோட புத்தகம் இருக்கிற நேரத்தில் நம்ம சொல்லுகின்ற நேரத்தில் அந்த படிச்சுட்டு ஆகிற நேரத்தில் சொற்களுக்கு நேரம் செய்யலாம், பொருட்களை நம்ம லேசான முறையில் எழுதி வச்சு கொண்டோம்னா என்ன செய்யலாம், படிக்கிறதுக்கு லேசாக இருக்கும். அது பாருங்க, அடுத்த பக்கம் பாருங்க, 8ஆம் பக்கம் பாருங்க. இப்போ அடுத்தது பாருங்க, அடுத்து 8ஆம் பக்கம், இந்த பாடத்துல தொடர்ச்சி 8ஆம் பக்கம் தெரியுது. மாதாலிக்க பாருங்க, அதே கேள்வி. மாதாலிக்க 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 என்ன, மாண்டா என்ன, தாலிக்க என்ன அது, அது என்ன, மாண்டா என்ன, தாலிக்க அது. பாருங்க அப்போ மாதாலிக்க தாலிக்க விட எப்படி போடுறாங்க, தாலிக்க தாலிக்கன்னு உச்சரிக்கப்படாது, தா உச்சரிக்கப்படாது, தால் இது. ذلك ذلك حجر ذلك حجر ذلك حجر ذلك حجر அப்ப அது ஒரு கல்லு. அப்ப நம்ம கல்லுக்கு நம்ம என்ன சொல்லணும், அரபுல ஹஜர்னு பயன்படுத்துற. ஹஜர் சொல்லு அரபுல எப்படி கல்லுக்கு என்ன பயன்படுத்துறோம், ஹஜர்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், பயன்படுத்துவோம். ஹஜர்னா கல். அப்ப மாதாலிக்க அது என்ன, தாலிக்க ஹஜருன் அது ஒரு கல்லு, அது ஒரு கல், அது ஒரு கல் என்று சொல்லுவோம். நாம அதை பயன்படுத்தணும். ஹஜர் என்றால் இதுவும் ஒரு புதிய சொல், ஹஜர் என்றால் கல்லு. அடுத்தது பாருங்க, இந்த இந்த இது நம்ம பார்த்ததெல்லாம் இந்த தாலிக்கிற அகிரிணை சொற்கள் கூட பார்த்தோம். அடுத்தது பாருங்க, உயர்திணை சொற்கள் கூட நம்ம என்ன செய்ய பயன்படுத்துறாங்க. பாருங்க, இப்ப அந்த படத்தை போட்டியாங்க, படத்தை போட்டு கேட்கிறாங்க. பாருங்க, மாதாலிக்கிறது இது என்ன, இப்ப இவர் அவர் யார், இப்ப கேட்க போறாங்க, அவர் யாருன்னு கேட்க போறாங்க. உயர்திணை சொற்களை பயன்படுத்தி கேட்க போறாங்க. பாருங்க, மன்ஹாதா பாருங்க, மண் என்றால் மன்ஹாதா, மன்ஹாதா மண் என்றால் யார், ஹாதாண்டா இவர் யார், இவர் யார், ஹாதாண்டா இவர், மண் என்றா ஹாதாண்டா யார், ஹாதாண்டா இவர், மண் என்ற யார், மன்ஹாதா இவர் யார். பாருங்க அடுத்தது, அடுத்த கேள்வி, இவர் யார், வமன் ذلك வமன் ذلك வமன் ذلك இவர் யார். மேலும் இந்த வாவு வந்து நம்ம போடுவோம், ஒரு வசனத்தை இணைக்கிறதுக்கு வருது. மேலும் மேலும் மேலும்
மமன் ஜாலிக அவர் யார் அப்ப அவர் யார் இப்ப பாருங்க அப்ப மன் ஹாதான இவர் யார் இப்ப வமன் ஜாலிக அவர் யார் இப்ப என்ன விட போட்டிருக்காங்க ஹாதா 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 முதர்ரிசுன் ஹாதா முதர்ரிசுன் ஹாதா முதர்ரிசுன் ஹாதா முதர்ரிசுன் அப்ப ஹாதா முதர்ரிசுன் என்ன ஆசிரியர் ஹாதா முதர்ரிசுன் இவர் ஒரு ஆசிரியர் இப்ப இதுக்கு விட வந்துட்டு மன் ஹாதா இவர் யார் ஹாதா முதர்ரிசுன் இவர் ஒரு ஆசிரியர் இதுக்கு விட வரல என்ன விட போட்டீங்க வஸாலிக மேலும் வஸாலிக 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 இமாமுன் வஸாலிக இமாமுன் வஸாலிக இமாமுன் அவர் ஒரு இமாம் அவர் ஒரு தலைவர் அப்ப நமக்கு இந்த தொழுகிறவருக்கு நம்ம இமாமுன்னு சொல்லுவோம் பயன்படுத்துவோம் அது பாங்க சொல்லுவாரு இமாம் தொழுகிறவர்னு நம்ம பயன்படுத்துவோம் இமாம்னு சொன்னா அவருக்கும் பயன்படுத்தலாம் இந்த தலைவருக்கும் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் இப்போ வஸாலிக இமாமுன் வஸாலிக அவர் இமாமுன் அவர் ஒரு இமாம் அவர் ஒரு தலைவருக்கு ரயீஸ்னு சொல்லி பாவிக்கலாம் செய்யுதுன்னு சொல்லி பாவிக்கலாம் நிறைய சொற்கள் இருக்குது இப்போ வஸாலிக ஹாதா முதர்ரிசுண்டா இவர் ஒரு ஆசிரியர் வஸாலிக மேலும் அவர் ஒரு இமாமுன் அவர் ஒரு தலைவர் அவர் ஒரு தலைவர் அல்லது அவர் ஒரு தொழுகை நடத்துகின்ற இமாம் அவர் ஒரு தொழுகை நடத்துகின்ற ஒரு இமாம் என்ன செய்யலாம் சொல்லலாம் தொழுகை நடத்துகிற இமாம்னு சொல்லலாம் இந்த பாடம் இந்த நம்ம படிச்ச புதிய பாடம் ஜாலிக்கங்கிறது தூரத்தில் உள்ள ஒரு ஆளை பார்த்து நம்ம என்ன செய்ய கேட்கிற தூரத்தில் இருக்கிறவன்றை பார்த்து கேட்கிற ஜாலிக்கண்ட அது அல்லது அவர் இப்ப பாருங்க அந்த சொல்லு ஜாலிக்கன்னு சொல்லு ஒரு மனிதனோடு தொடர்புபட்ட சொல்லோட வருகின்ற சந்தர்ப்பத்தில் நாம அதை இவர் என்று பயன்படுத்துவோம் அதே போல ஒரு மனிதன் தவிர்ந்த அகிரினை சொற்கள் கூட பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஜாலிக்க என்ற சொல்லு சேர்ந்து வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் அது வந்து பயன்படுத்துவோம் ஜாலிக்க பைத்துன் அது ஒரு வீடு ஜாலிக்க மஸ்ஜிதுன் அது ஒரு பள்ளி வாயில் ஜாலிக்க ஃபுந்துகுன் அது ஒரு ஹோட்டல் இப்போ ஜாலிக்க முஸ்தஷ்ஃபா அது ஒரு வைத்தியசாலை ஜாலிக்க குர்ஃபத்துன் உதாரணம் அந்த ஜாலிக்கையை பயன்படுத்தி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் ஜாலிக்க வராது குர்ஃபத்துங்கிறது பெண்பாருங்கிறதால ஜாலிக்க குர்ஃபத்துன்னு வராது இப்போ ஜாலிக்க மக்தபுன் இப்போ அது ஒரு ஆஃபீஸ் இப்போ என்ன செய்யலாம் நாம இப்படியான சொற்களை பயன்படுத்தி என்ன செய்யலாம் இந்த ஜாலிக்கன்னு சொல்ல பயன்படுத்தி அதிகமான வசனங்கள் அமைக்கலாம் இந்த சொல்ல பயன்படுத்தி நம்ம அழகான முறையில் என்ன செய்யலாம் சின்ன சின்ன வசனங்கள் அமைச்சு என்ன செய்யலாம் பேசலாம் சின்ன வசனங்கள் அமைச்சு என்ன செய்யலாம் பேசலாம் அடுத்தது பாருங்க உங்களுக்கு ஒரு பயிற்சி சந்திக்கிறாங்க தம்ரீன்டா பயிற்சி தம்ரீன் சொன்னா பயிற்சி தம்ரீன் ஒன்று முதலாவது பயிற்சி அதுல பாருங்க இக்ரா என்று சொன்னால் இக்ரா என்றால் எழுது வா வந்திருக்குது வா என்ற மேலும் வக்துபு உக்துப்ங்கிறத நம்ம சேர்த்து வாசிக்க போக கூட வக்துபுன்னு நம்ம வாசிப்போம் வக்துப் என்றால் மேலும் வாசி மேலும் நீ எழுது பாருங்க முதலாவது ஹாதா சுக்கர் நம்ம ஏற்கனவே படிச்சோம் சுக்கர் என்ன இப்ப ஹரக்கத் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு ஹரக்கத்தை போட்டு தெளிவுபடுத்தினாங்க விளங்கப்படுத்தினாங்க உதாரணங்கள் நிறைய தந்தாங்க இப்ப பாருங்க ஹரக்கத் இல்லாம உங்களை வாசிக்கிட்டான் இப்படி ஹரக்கத் இல்லாம இந்த சொற்களை வாசிக்கிற பொழுது நம்ம இது வருகின்ற பாடத்திலையும் ஹரக்கத் இல்லாம என்ன செய்யலாம் இந்த சொற்களை வாசிக்கலாம் பாருங்க ஏற்கனவே சுக்கர்னு சொல்லுக்கு ஹரக்கத்தை வச்சு சொன்னாங்க இப்ப நம்மளை வாசிக்க சொல்லிக்காங்க எப்படி ஹாதா சுக்கருண்டா இது சீனி அப்போ பாருங்க வதாலிக்க மேலும் அது லெபனுண்டால் பால் ரெண்டாவது பாருங்க ரெண்டாவது உதாரணம் வாசிக்கிறது போட்டீங்க பாருங்க இது உங்களை தான் வாசிக்க சொல்லிக்குது நீங்க தானே செய்யணும் வாசிக்கணும் ரெண்டாவது பாருங்க மண் ஜாலிக்க இப்ப இந்த ஜாலிக்கை கூட மண்ணை போட சரி இப்ப ஜாலிக்க இன்னைக்கு ஒமன் ஜாலிக்க அவர் யார் பாருங்க மொமன் ஜாலிக்க யார் மண்ணுண்டா யார் ஜாலிக்கண்டா அவர் பாருங்க அவர் யார் பாருங்க இப்படியே பாருங்க முடியாங்க மன் ஜாலிக்க அவர் யார் ஜாலிக்க இமாமுன் அவர் ஒரு தலைவர் அவர் ஒரு இமாம் போட்டிருக்காங்க அடுத்தது பாருங்க
அதாலிக கித்துன் அதாலிக கித்துன் அதாலிக கித்துன் இது ஒரு பூனையா இது ஒரு வராது அதாலிக கித்துன் அது ஒரு பூனையா இது ஒரு பூனையான்னு கேட்கறது எப்படி வரும் அஹாதா கித்துண்டா தான் இது ஒரு பூனையான்னு கேட்கலாம் இப்படி கேட்கிறேன் அப்ப இப்ப கேட்டிருக்காங்க என்ன அதாலிக கித்துன் அது ஒரு பூனையா இப்படி எப்படி போட்டிருக்காங்க லா லா என்றால் இல்லை தாலிக கல்புன் தாலிக கல்புன் அது ஒரு நாய் தாலிக கல்புன் தாலிக கல்புன் அப்ப நம்ம கல்புன்னு உச்சரிக்கப்படாது அது ஒரு நாய் அடுத்தது பாருங்க மாஹாதா இப்ப மீண்டும் என்ன செய்யறாங்க நம்மளோட பழைய பாடத்தை என்ன செய்யறாங்க மீட்டி தராங்க முன்னாடி நம்ம படிச்சோம் இல்லையா மாஹாதான் என்ன மாஹாதான் இது என்ன இந்த பாடத்திலையும் அந்த பாடத்தோடு தொடர்பு படுத்தி என்ன செய்யறாங்க ஒரு பயிற்சியை தராங்க ஒரு வாசிக்க சொல்லியிருக்கிறாங்க எப்படி மாஹாதான் என்ன இது என்ன ஹாதா ஹஜருன் ஹாதா ஹஜருன் ஹாதா ஹஜருன் இது ஒரு கல்லு அப்ப இது ஒரு கல்லு அடுத்து இந்த பாடத்துல இந்த புத்தகத்துல ஒரு ஸ்பெஷல் என்னண்டா ஒரு விசேஷம் என்னண்டா இந்த வருகின்ற பாடத்துல வருகின்ற புதிய சொற்களை நம்மளுக்கு தெரியாத சொற்களை நம்மளுக்கு என்ன செஞ்சு ஒரு பொட்டியில பாக்ஸில போட்டு என்ன செஞ்சிருப்பாங்க காட்டி தந்திருப்பாங்க இந்த சொற்களை நம்ம பாடமாக சொல்லியிருப்பாங்க பாருங்க கேளுங்க பாருங்க அல் கலிமாத்து அல் ஜதீதத்து அல் கலிமாத்து அல் ஜதீதத்து பாருங்க அல் கலிமாத்து அல் ஜதீதத்து ஜதீதத்து அல் கலிமாத்து அல் ஜதீதத்து அல் கலிமாத்து அல் ஜதீதா புதிய சொற்கள் பாருங்க தலைப்பை போடியாங்க அல் கலிமாத்து அல் கலிமாத்து அல் ஜதீதத்து உங்களுக்கு பெருசாக இருக்கிற மடங்கிறதுக்கான அல் ஜதீதத்து அல் ஜதீதத்து அல் ஜதீதத்து அல் 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 கலிமாத்து துல் ஜதீதத்து ஜதீதத்து இந்த கலிமாத்துனா சொற்கள் கலிமத்துன்னா ஒரு சொல் கலிமாத்துனா சொற்கள் அல் ஜதீதத்து என்ன ஜதீதத்து ஜதீதத்துனா புதிய ஜதீதுனா புதிய சொற்கள் இந்த பாடத்துல வர உங்களுக்கு அறிமுகம் இல்லாத புதிய சொற்கள் நம்ம சொல்லி தர போறாங்க அப்ப புதிய அல் கலிமாத்து ஜதீதா என்ன புதிய சொற்கள் முதலாவது சொல் என்ன சொல்றாங்க இமாமுன் முதலாவது சொல் பாருங்க இமாமுன் நம்ம ஹரக்கத் இல்லாம படிச்ச சொற்களை ஹரக்கத் இல்லாம வாசிக்க பழகணும் அப்படின்னா தான் நம்ம என்ன செய்யலாம் புத்தகங்களை இதெல்லாம் வாசிக்கலாம் என்னரும் ஒரு சொல்லு தெரிஞ்சா அந்த சொல்ல நம்ம இன்னொரு தரம் ரெண்டாவது தரம் அந்த பாடத்தை மீட்டி படிக்கிற நேரத்துல மூணாவது தரம் அந்த சொற்களுக்கு ஹரக்கத் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி நான் உங்களுக்கு ஹரக்கத் இல்லாம இந்த சொல்ல எழுதினா இந்த சொல்ல உங்களுக்கு தெரியுமெண்டா நீங்க இந்த சொல்ல இமாமுன்னு சொல்லி வாசிப்பீங்க இந்த சொல்ல பத்தி தெரியாண்டா ஒரு ஆள் உமாமுன்னு வாசிப்பாரு அல்லது அமாமுன்னு வாசிப்பாரு அப்ப என்ன செய்யலாம் பிள்ளையாக என்ன செய்யலாம் வாசிக்கலாம் நம்மளுக்கு இந்த சொல்ல பத்தி தெரியணும் முதலாவது நம்ம இந்த சொல்ல பத்தி ஒரு தரம் ரெண்டு தரம் இந்த பாடத்தை படிக்கிற நேரத்துல இமாம் என்றால் தலைவர் அல்லது இமாம் நம்மளுக்கு தெரிய வரும் அதனால இந்த ஹரக்கத்து இல்லாம ஒன்றும் இல்லாம எழுதினாலும் இமாம் என்ன செய்வீங்க நீங்க என்ன சொல்ல என்ன செய்வீங்க வாசிப்பீங்க ரெண்டாவது பாருங்க ஹஜருன் பாருங்க ஹஜருன் என்ன ஹஜருன் கல் ஹஜர்னா கல் ஏற்கனவே தந்தாங்க இந்த சொல்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருந்த இந்த சொல் இந்த ஹரக்கத் தேவை நம்மளுக்கு ஹஜருன்னு சொன்னா கல் அழகா வாசிப்போம் இது நம்ம ஹுஜுருன்னு வாசிக்க மாட்டோம் அல்லது ஹிஜுருன்னு தானே வாசிக்க மாட்டோம் இப்போ ஹுஜுருன்னு சொன்னா அது அறையா மாறிடும் ரூமா மாறிடும் ஹிஜுருன்றாலும் அது வேற சொல்லு கருத்துக்கு வந்துடும் அப்ப நம்மளுக்கு என்ன நம்ம இடத்துல கல்லுன்ற அடையாளமானதால நம்ம இந்த சொல்ல எப்படி வாசிக்கணும் ஹஜருண்டா கல்லு ஏற்கனவே நம்மளுக்கு கல்லுல படத்தை போட்டு இந்த சொல்ல தந்திக்காங்க அதனால நம்ம என்ன செய்யணும் ஹஜருன்னு சொல்லி வாசிக்கிறோம் அடுத்தது பாருங்க சுக்கருன் அடுத்தது சுக்கருண்டா சீனி சீனி அடுத்தது லெபனும் லெபன் என்றால் பால் லெபன் என்றால் பால் அப்ப இந்த புத்தகத்துல இந்த இரண்டாம் பாடத்தில் நம்ம படித்தது சுருக்கம் என்னண்டா அது அல்லது அவர் என்ற சொல்ல பயன்படுத்தி எப்படி வசனங்களை நம்ம அமைக்கலாம்ங்கிறத செஞ்சாங்க நம்மளுக்கு சொல்லி தந்தாங்க தாலிக்கன்னு சொன்னா அது அந்த தாலிக் என்ற சொல்லு அகிரினை சொற்களுக்கு கூட வருகின்ற பொழுது
அது என்ற பொருளும் உயர்திணை சொற்கள் மனிதனோடு தொடர்புபட்ட சொற்கள் வருகின்ற பொழுது அவர் என்றும் நம்ம செஞ்ச படிச்சோம். உதாரணத்துக்கு ذَلِكَ رَجُلٌ அவர் ஒரு மனிதர், ذَلِكَ طَبِيبٌ அவர் ஒரு வைத்தியர், ذَلِكَ مُهَنْدِسٌ அவர் ஒரு பொறியியலாளர், ذَلِكَ تَاجِرٌ அவர் ஒரு அவர் ஒரு வியாபாரி, ذَلِكَ غَنِيٌّ அவர் ஒரு பணக்காரன், ذَلِكَ فَقِيرٌ நம்ம சொல்லலாம் பிறகு வெறும் படிப்பு நாம, ذَلِكَ فَقِيرٌ அவர் ஒரு ஏழை, ذَلِكَ سَائِقٌ என்றால் அவர் ஒரு டிரைவர், அவர் ஒரு வாகனம் ஓட்டுநர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய உதாரணங்கள் இந்த தாலிக்கை வச்சு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அதே நிறைய உதாரண வசனங்கள் அமைக்கலாம். அதே போல இந்த தாலிக்கையை வச்சு கேள்வி கேட்கலாம். மாதாலிக்க அது என்ன, அது ஒரு பள்ளி வாயில், இப்படியான வசனங்களை செய்யலாம். இந்த பாடத்தில் இந்த தாலிக்கன்னு சொல்ல வச்சு நாம அமைக்கலாம்ங்கிறதுக்கான பல உதாரணங்களை இந்த புத்தகத்தில் நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்போ நாம் என்ன செய்யணும், இப்போ இன்றைக்கு சனிக்கிழமை, அடுத்த சனி வரும் வரைக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 7-8 நாள் இருக்குது. இந்த நாளில் இந்த படித்த பாடத்தை எடுத்து என்ன செய்யணும், அழகான என்ன செய்யணும், ஒரு நேரத்தை ஒதுக்கி அதுக்குன்னு சொல்லி நம்ம மாசிக்கிற இதில் வர புதிய சொற்களை என்ன செய்யற படிக்கிற. இப்போ ஒவ்வொரு புதிய பாடங்கள் வருகின்ற போது ஒவ்வொரு புதிய விடயத்தை நமக்கு சொல்லி தருவாங்க. இப்போ நாம் ஒரு புதிய விஷயத்தை நம்ம படிக்கிறதுக்கு முன்னால் நம்மளோட பழைய பாடங்கள் நம்மளுக்கு அதில் கிளியராக எல்லாம் படிச்சிருந்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ் பின்னால் வருகின்ற பாடங்கள் நம்ம லேசான முறையில் செய்யலாம், படிச்சுட்டு போகலாம். பின்னால் அதிகமான சொற்கள் முன்னால் படித்த சொற்களையும் பின்னால் அதுக்குரிய வசனத்தில் போட்டிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு வசனம் வருதுன்னா ஒரு 4 சொல் ஒரு வசனத்தில் வருகிறாம்னா நம்மளுக்கு 2 சொல்லு வழங்குதாம்னு சொன்னால், படித்த 2 சொல் வழங்குதாம்னு சொன்னால் அந்த வசனத்தில் அறவாசி கருத்து பொருள் நம்மளுக்கு தானே செஞ்சிடும் விளங்கிடும். இப்போ நம்மளுக்கு முன்னால் வர பாடங்கள் நம்ம படிக்காமல் அந்த வசனத்தை வாசிங்கிற நேரத்தில் 4 சொல்லு நம்மளுக்கு என்ன செய்யாது, வழங்காது. இப்போ நாம் என்ன செய்யணும், அப்போ நேரங்களை ஒதுக்கி நேரங்களை இதுக்காக வேண்டி ஒதுக்கி என்ன செய்யணும், இந்த பாடங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த படிச்சுட்டு வாங்க. அடுத்த பாடத்தில் நான் இதோட தொடர்பான கேள்விகளை கேட்பேன். அடுத்தது வாட்ஸ்அப் குரூப்புகளில் நான் பயிற்சிகளை போடுறேன். அடுத்தது நான் உங்களுக்கு போன பாடத்தில் சொல்லியிருந்தேன், ஒரு பயிற்சி எனக்கு எழுதி நான் வாட்ஸ்அப்புக்கு பேசினேன்னா அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரு சில சகோதரிகள் அனுப்பியிருந்தாங்க, அதிகமானவர்கள் அனுப்பலை. அதே போல் இன்னும் ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று போட்டிருந்தேன். அதை ஒரு பயிற்சி ஒன்று, அந்த படித்த பாடத்தில் பயிற்சி ஒன்று போட்டிருந்தேன். அதை பெரும்பாலும் அதிகமானவர்கள் செஞ்சு அனுப்பியிருந்தீங்க. ஜஸாக்குமுல்லாஹ் கைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், எல்லாம் உங்களுக்கு பரக்கத் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இந்த பாடத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், ஏதாவது சிக்கல்கள், ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த பாடம் முடியறதுக்கு இடையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்துவோம்.